நட்சத்திரம் போல ஜொலியுங்கள். லட்டு லட்டு ஓ சிவபாபா, கோலு மோலு ஓ சிவபாபா, இனிமையும் அன்பும் நிறைந்த எங்கள் செல்லமான சிவபாபா. மகிழ்ச்சியின் துளிகள் பொழியட்டும், சந்தோஷம் மழையாக பொழியட்டும். கோலு கோலு சோன சோன, குழந்தை போல பாசம் தரும் மிக இமையான பாபா. மேகம் போல் சிரிப்பு பொழியட்டும், மேகம் மழை பொழிவது போல சிரிப்பு எங்கும் பரவட்டும். தேவதையாக மாறிய போதும் சிரியுங்கள், தூய்மையான ஆத்மாவாக இருந்து எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருங்கள். சகடி மகடி நீ என் பாபா, நீ என் உலகம், நீ என் அன்பான தந்தை. பாபா பாபா என் பாபா, அழகான பாபா, அருமையான பாபா, வித்தியாசமான பாபா, என் ஆதரவு பாபா, எங்கள் எல்லாம் பாபா. நீ என் முழு உலகம், ஓ பாபா. நீ அனைத்தும், நீ என் முழு உலகமும். ஓம் சாந்தி. சிறு குழந்தைகளுக்கான ஆன்மீக பயணம். இன்னைக்கு 11வது நாள் கிளாஸ். இப்போது எல்லாருமே கற்பனை பண்ணி பாருங்கள், உங்கள் கையில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஆனால் உங்கள் கையை நீங்கள் இப்படி நீட்டி வச்சுருக்கீங்க. அப்போ உங்கள் கையை நீங்கள் நல்லா ஆட்டும் போது என்னாகும்? அதில் இருக்கிற தண்ணி வெளியே கொட்டும். ஆனால் இதுவே உங்கள் கையை நீங்கள் ஸ்டடியாக வச்சுருந்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கிற வாட்டர் கீழே சிந்தாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை, நம்ம சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸ் மாதிரி. மக்கள் அப்படிங்கிறவங்க தண்ணி. அப்போது அந்த கை யார்? நம்ம தான். எப்போ நம்ம ஸ்டேபிளாக இருக்கமோ, ஃபோக்கஸ்டாக இருக்கமோ, அப்போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஸ்டேபிளாக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் நிறையா தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு சூழ்நிலை, பிரச்சனை வந்தால் வெளியில் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். வெளியில் இருக்கிற அந்த சூழ்நிலையை தான் நம்ம சரி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சொல்யூஷன், விடை நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போது நம்ம தான் விடையை தேடணும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த விடையை நமக்குள்ளே தேடுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் ஆர்கியூ பண்ணுறோம், போட்டி போடுறோம். ஆனால் நமக்குள்ளே எப்போ அந்த அமைதி சக்தியை நம்ம உணர்கிறோமோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்கியூமெண்ட், போட்டி எதுவுமே இருக்காது. அந்த சக்தி தான் சொல்யூஷனாக மாறுது. எல்லா விஷயங்களையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த சக்தி நமக்குள்ளே இருக்குது. அப்போது ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம அமைதியாக, பொறுமையாக, ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு விடை கிடைக்கும். இப்போது ஒரு மனிதர் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. கார் ஓட்டும் போது எப்போவுமே ஜிபிஎஸ் ஆனில் வச்சுருக்காரு. அப்போ அந்த ஜிபிஎஸ் சொல்லுது, நீங்கள் 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் 200 மீட்டருக்கு அப்புறம் நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த மனிதர் ஜிபிஎஸ் சொல்கிறத ஏற்றுக்கவே இல்லை. எனக்கு என்னோடய ரூட் தெரியும், நீ சொல்கிறத நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருக்காரு. ஸ்ட்ரைட்டாக போனாலும் கூட அந்த ஜிபிஎஸ் திரும்ப என்ன சொல்லுது, நீங்கள் 300 மீட்டருக்கு அப்புறம் யூ டர்ன் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அந்த மனிதர் அதை கேட்காம ஸ்ட்ரைட்டாகவே தான் போகிறாரு. அப்போ அந்த மனிதர் ஜிபிஎஸ்ஸை திட்டுறாரு, எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிட்டுருக்கு, நீ என்ன 300 மீட்டர் தாண்டி யூ டர்ன் எடுக்க சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த ஜிபிஎஸ் சொல்கிறத அவர் கேட்காம ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இருந்ததுனால ஒரு பெரிய டிராஃபிக்கில் அவர் மாட்டிட்டார். ரோட்ஸ் எதுவுமே சரியில்லை, ரொம்ப குறுகிய ரோடாக தான் எல்லாமே இருந்தது. அதனால் இன்னும் அவர் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஜிபிஎஸ்ஸை கேட்குறாரு, ஜிபிஎஸ் எனக்கு கைட் பண்ணு, நான் இப்போ என்ன பண்ணணும்,
அப்போது ஜிபிஎஸ் திரும்பவும் அதே சாஃப்ட் டோனில் வந்து சொல்லுது பொறுமையாக. இப்போது நீங்கள் வந்து திரும்ப எங்கே வந்து உங்களுக்கு வழி கிடைக்குதோ அங்கே ஒரு யூ டர்ன் எடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது நமக்கு கூட சில டைம் நம்ம கான்ஷியஸ் வந்து உணர்த்தும் இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பல தடவை அதை வந்து கண்டுக்கவே மாட்டோம். நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போது உங்களுக்குள்ள சில கேள்விகள் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய கான்ஷியஸ் சொல்கிற அந்த சரியான கைடன்ஸை நான் இக்னோர் பண்ணியிருக்கேன்? எந்த இடத்துல, எந்த ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சுய வழியை நான் யோசித்து அதை ஃபாலோ பண்ணி என்னோட இன்ட்யூஷன் சொல்கிற அந்த சரியான கைடன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கல? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, அப்படி நான் வந்து எனக்குள்ளே கொடுக்குற அந்த ரைட் கைடன்ஸ் சரியான வழியை நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்குள்ளே என்ன நடந்தது? என்னோட சிச்சுவேஷன்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்? இது வந்து 2வது கேள்வி. 3வது கேள்வி, எந்த மாதிரி சூழ்நிலைகளில் எனக்குள்ளே இருக்கிற இன்ட்யூஷன் எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுத்தது? எந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், ரைட் கைடன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது? இது 3வது கேள்வி. இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் நோட் எடுத்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். இந்த ஆன்சர்ஸை நீங்கள் சொல்ல வேண்டாம், யாருக்கும் காமிக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்களே இந்த 3 கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் எழுதுங்க. அப்போது நம்ம ஆத்மாக்குள்ளே அந்த அமைதி சக்தி இருக்குது. ஆனால் அந்த அமைதி சக்தி எப்போ வந்து விழித்தெழும் அப்படின்னா, நம்ம எப்போ வந்து அமைதியாக இருக்கணும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த ஒரு சாய்ஸை வந்து எப்போ சூஸ் பண்ணுறோமோ, புரிஞ்சுக்கிறோமோ, அப்போது மட்டும்தான் வந்து நமக்குள்ளே வந்து ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதி சக்தி ஆல்ரெடி நமக்குள்ளே இருக்குது. அதுதான் நம்மளுடைய உண்மையான ஒரு ஐடென்டிட்டி. ஆத்மா நம்ம வந்து எல்லாருமே வந்து அமைதியான ஆத்மா. நம்மளுடைய சுய தர்மமே அமைதி தான். அப்போது எப்போ நம்ம ஆத்மா அந்த ஒரு அவேர்னஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறோமோ அப்போ இந்த உடல் நம்ம சொல்கிற மாதிரி கேட்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ரூல்ஸ் வந்து நம்ம டிரெக்ட் பண்ணுறோமோ ஆத்மா இந்த உடல் மூலமாக அது எல்லாமே அதன்படி கேட்டு நடக்கும். எப்படி வந்து ஒரு ஃபிசிக்கல் லைட் இருக்கு இல்லையா, சாதாரண ஒரு விளக்கு. அப்போது அந்த விளக்கை வந்து நம்ம பார்க்க முடியுது. அது வந்து ஒரு சிம்பிளான விளக்கு. அது வந்து ஒவ்வொரு பக்கமும் போய் வந்து அந்த டார்க்னஸை வந்து அழிக்கிறது கிடையாது. ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது. ஒரு விளக்கை வந்து ஒரு இடத்துல மாட்டி வைக்கிறோன்னா அது அந்த முழு ரூமுக்கு, முழு வீட்டுக்கு வந்து வெளிச்சம் கொடுக்குது. அது ஒவ்வொரு இடத்துலையும் அது போய் நின்று அந்த டார்க்னஸை வந்து அழிக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் ஆத்மா நமக்குள்ளே அந்த அமைதி சக்தி இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம போய் அதை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம மைண்டை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அந்த அவேர்னஸ் நமக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகிறப்போ தான் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம அமைதியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். எப்போ நமக்குள்ளே இந்த அவேர்னஸ் இருக்கிறது இல்லையோ, எப்போ நம்ம இந்த அவேர்னஸை புரிஞ்சிக்கலையோ அப்போது நம்ம நிறையா விஷயங்களில் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். இமோஷ்னலாக வந்து ரியாக்ட் பண்ணிடுறோம். பொதுவாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா கோவப்படுறது, ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணால் எந்த ஒரு காரியமும் சக்ஸஸ் ஆகாது. நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆனால் இந்த இன்னர் அவேர்னஸ் நமக்குள்ளே இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ரியாக்ட் மட்டும்தான் பண்ண முடியும், ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி வந்து நம்மளை சரியாக கைட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போது நம்ம தான் வந்து ஒரு கிளாரிட்டியோட சூஸ் பண்ணணும். என்னோடய வாழ்க்கையை வந்து நான் சிம்பிளாக மீனிங்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னா எனக்குள்ளே வந்து ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். அப்போது எனக்குள்ளே எந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும்? கண்டிப்பாக நான் ஆத்மா, அமைதியான ஆத்மா. என்கிட்ட வந்து அமைதி சக்தி இருக்குது. அதை நான் வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் சில சமயங்களில் என்ன பண்ணிடுறோம், இந்த பீஸ் அப்படிங்கிற லைட் வந்து மறைஞ்சு போயிடுது. அது அழியறது கிடையாது. நம்ம செய்கிற சில விஷயங்கள்னால நமக்குள்ளே இருக்கிற அந்த அமைதி சக்தி மறைஞ்சு போயிடுது. அதனால வந்து வெளியில் நடக்கிற சில பிரச்சனைகள்னால, நமக்குள்ளே நடக்கிற சில இமோஷ்னல் போராட்டங்கள், அதனால கூட அப்புறம் நம்ம வந்து கரெக்டாக நடந்துக்கணும் நமக்கு நாமளே வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம்.
நமக்கு அது பிடிச்சிருக்கு பிடிக்கல அதையும் தாண்டி கரெக்டாக வந்து நம்ம நடக்கணும் வாழ்க்கையில், இந்த சுச்சுவேஷன்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரெஷர்னால கூட அமைதி சக்தி மறைஞ்சு போயிடுது. அப்போது இந்த ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம எப்போவுமே நமக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கணும். அதாவது எந்த ஒரு சூழ்நிலை வந்து இருந்தாலும் நான் என்னுடைய அமைதி சக்தியை இழக்க மாட்டேன். நம்ம அந்த அமைதிய சக்தியை மறைச்சிட்டு அதுக்கு பதிலாக கோவப்படுறோம், பேராசைப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த அமைதி சக்தி வந்து பிரகாசமாக இருக்காது, அது வந்து மறைஞ்சு போயிடும். சரி, எப்படி இந்த அமைதி சக்தியை கனெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்க்கும்? அதுக்கு வந்து திடத்தன்மை ரொம்ப முக்கியம். எப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்டுக்கு வந்து அப்பப்போ வந்து ஒரு பாஸ் கொடுக்குறோமோ, இடைநிறுத்தம் வந்து கொடுக்குறோமோ, அப்போ தான் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து செட்டில் டவுன் ஆகும். ஏன்னா எண்ணங்கள் ஓடிட்டே தான் இருக்கும், வீணான எண்ணங்கள் தான் அதிகமாக வந்து ஓடிட்டே இருக்குது. அப்போது வந்து அதில் ஒரு கிளாரிட்டி வேணும் மைண்டுக்கு அப்படின்னா, எல்லா சுச்சுவேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணணும். அந்த சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறதையும் தாண்டி அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம சாதாரணமாக விடுபட்ட நிலையிலிருந்து நம்ம சாட்சி பார்வையாளராக பார்க்கணும் அப்படின்னா, அப்போது நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு வந்து அந்த திடத்தன்மை ரொம்ப முக்கியம். அப்போது அந்த திடத்தன்மை எப்படி கொண்டுட்டு வர முடியும்? அப்பப்போ வந்து அந்த எண்ணங்களுக்கு ஒரு இடைநிறுத்தம் கொடுக்கணும் நம்ம. நான் விடுபட்ட சாட்சியாளராக இருந்து நான் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கவனிக்கிறேன். நமக்குள்ளே ஓடுற அந்த எண்ணங்கள், அந்த உணர்ச்சிகளை வந்து நான் வேற, எண்ணங்கள் வேற, நான் வேற, உணர்ச்சிகள் வேற, இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை வந்து பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம ஸ்டேபிளாக இருக்க முடியும். அந்த திடத்தன்மை நமக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எண்ணம், சொல், செயல் 3மே வந்து மிஸ்மேட்ச் ஆகாது, ஒரே மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது உங்கள் எண்ணங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாஸ் கொடுத்து ஒரு 2 கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுக்கோங்க. என்னுடைய கவனம் இப்போது எங்கே இருக்குது? நான் சாட்சி பார்வையாளராக இருக்கேன். இந்த சாட்சி பார்வையாளர் அப்படிங்கிற சீட்டில் உட்காந்து நான் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளை வந்து பார்க்குறேன். ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில், அதாவது நியூரோ சயின்ஸ், நம்ம எல்லாருமே வந்து படித்து வந்திருப்போம். அப்போது பிரெயின் வந்து என்ன பண்ணுதுன்னா சில எலக்ட்ரோ நியூரான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. அப்போ அந்த நியூரான்ஸ் வந்து விதவிதமான நம்ம இமோஷ்னலை வந்து வெளிப்படுத்தும் போது அது உருவாகுது. அப்போது அந்த நியூரோ சயின்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம பிரெயின் வந்து 2 விதமான ரெஸ்பான்ஸ் கொடுக்குது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும். ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் என்னென்னா, அதாவது அமிக்டலா, அதாவது ஒரு சூழ்நிலை வருது, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த அமிக்டலா வந்து உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதாவது அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஆபத்தில் இருக்கமா இல்லையா அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்போது அது வந்து அந்த ட்ரிகர் ஆகும், அந்த அமிக்டலா அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ நம்ம சடனாக கோவப்படுவோம், இல்லை பயப்படுவோம், சண்டை போடுவோம். இப்போது இங்கே வந்து ஒரு சிறுத்தை வருது அப்படின்னு சொன்னால் அந்த அமிக்டலா என்ன பண்ணும், உடனே வந்து பயத்தை வெளிக்காட்டும், இல்லை அதை தடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை வந்து வெளிக்கொண்டுட்டு வரும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது பிரெயினில் வந்து இது ஒரு விதமான ரெஸ்பான்ஸ். 2வது வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இது என்ன பண்ணணும்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அனலைஸ் பண்ணும். அதாவது ஃபஸ்ட்டு எண்ணங்களில் ஓடக்கூடிய அந்த எண்ணங்களை அனலைஸ் பண்ணி இது சரியா தப்பா, இந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஒரு சாட்சி பார்வையாளராக இருந்து நேரம் எடுத்து இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அப்போது எப்போ இந்த அமிக்டலா இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸையும் தாண்டி வேலை செய்யுதோ அப்போது சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா அது அமிக்டலா ஹைஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உணர்வு ரீதியாக வந்து நம்ம எதையுமே வந்து சரியாக யோசிக்காமல் முடிவெடுத்து நம்ம வேறு விதமாக தவறாக ஒரு சூழ்நிலையை வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எப்போது இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் சரியாக ஒர்க் ஆகாமல் அமிக்டலா அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸையும் தாண்டி ஓவராக ஒர்க் ஆகும்போது அப்போது நம்ம சில சூழ்நிலைகளில் வந்து தவறாக முடிவெடுக்கிறது, தவறாக ஒரு வேலையை செய்கிறது, அனலைஸ் பண்ணாமல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து க்ரியேட் ஆகும். இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, ஏன்னா
இந்த பாஸ் அப்படிங்கிற ப்ராக்டிஸை நம்ம எப்போ செய்யலையோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸையும் தாண்டி இந்த அமிக்டலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் அப்பப்போ சின்ன இடைநிறுத்தம் கொடுத்து அந்த எண்ணங்களை கவனிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு சில ஆபத்துகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். நம்ம இதை பண்ணாதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், நிறையா சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியறது இல்லை. அதனுடைய விளைவுகள் வந்து நம்ம எதிர்பார்க்காததை விட ரொம்ப மோசமாக அமைஞ்சிருது. அப்புறம் நம்மளை நாமளே வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லையா? அப்போது இந்த பேலன்ஸை கொடுக்கறதுக்காக தான் வந்து எண்ணங்களுக்கு ஒரு சின்ன இடைநிறுத்தம் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சாட்சி பார்வையாளராக இருந்து நம்மளுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகளை வந்து வாட்ச் பண்ணணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ நீங்கள் முழு நாளும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப டயர்டாகிட்டீங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து நீ எந்த வேலையுமே செய்யலை, சும்மா உட்காந்துருக்கேன்னு சொன்னால் உடனே இந்த அமிக்டலா இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும், கோபத்தை தான் வந்து வெளியே கொண்டுட்டு வரும். நம்ம ஆர்கியூ பண்ணுறோம், சண்டை போட ஆரம்பிச்சிடுவோம், நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி உடனே வந்து கொண்டுட்டு வந்துடுது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், இப்போ அவங்க நம்மளை சொல்கிறாங்களா, ஒரு செகண்ட் இடைநிறுத்தம் கொடுத்து கொஞ்சம் அப்படியே ஒரு 2 மூச்சு இழுத்து விட்டு நம்ம வந்து மென்டலி யோசிக்கணும். இந்த சுச்சுவேஷன் வந்து என்ன தூண்டுது தப்பாக வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு, நான் அப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது, நான் சாட்சி பார்வையாளராக இருக்கேன், எனக்கு இந்த கோபம் வந்து வரக்கூடாது, இந்த கோபப்பட்டனா இந்த சுச்சுவேஷன் வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, அந்த மாதிரி நமக்குள்ளே பேசி அவங்கக்கிட்ட பொறுமையாக அமைதியாக வந்து கோபப்படாமல் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போது நமக்குள்ளே இந்த இன்னர் கான்ஷியஸ்னஸ் எப்போ வந்து ஒர்க் ஆகுதோ அப்போ மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற அமைதி வந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வந்து எமர்ஜ் ஆகும். ஏன்னா அமைதியை நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை, அமைதி நமக்குள்ளே இருக்கிற விஷயம். ஒரு விளக்கு இருக்குது, அது எப்படி டார்க்னஸை வந்து எல்லா பக்கத்துலேயும் இருக்கிறது அழிக்குது இல்லையா, ஒரு இடத்துல இருந்துட்டு. அப்போ நம்ம கூட வந்து இந்த அமைதிய சக்தியை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸில் நம்ம ஸ்டேபிளாக இருக்க முடியும். அப்போ நமக்குள்ளே இந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும், திடத்தன்மை இருக்கணும். நம்ம எண்ணங்களுக்கு வந்து ஒரு இடைநிறுத்தம் கொடுத்து சாட்சி பார்வையாளருங்கிற சீட்டில் உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்போ இன்றைக்கான ஆக்டிவிட்டி எப்பவும் போல் அந்த பேப்பர் பேர்டில் நான் ஒளி புள்ளி வடிவானவன், நான் அமைதியான ஆத்மா, இதை வந்து நீங்கள் எழுதணும். ஜேர்னல் ரைட்டிங் உங்கள் புக்கில் வந்து ஒரு 2 சென்டென்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். நான் அமைதியின் ஒளி வடிவானவன், நான் இடைநிறுத்தம் கொடுக்கிறேன், நான் சாட்சி பார்வையாளராகி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு மனிதர்களையும் நான் கவனிக்கிறேன், நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அமைதியாக இருக்கிறத மட்டுமே நான் சூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மெடிடேஷனாகவும் நீங்கள் இன்றைக்கி செய்யணும். நல்லது. ஓம் சாந்தி. சகடி மகடியோ சிவ பாபா, சகுமகனி சிவ பாபா, அல்லோ சிவ பாப்பா நீ நண்பான விளையாட்டு தனமான குழந்தை மனத்தை மகிழ்விப்பவர் லிம்படிம்போ சிவ பாபா, நீ மனத்திற்கு இனிமை தரும் மிகவும் நெருக்கமான சிவ பாபா. தாளி அடித்து அடித்து பாடுங்கள், போலே பாபாவை மகிழ்வியுங்கள், கைத்தட்டியா படி பாடி எங்கள் அன்பான பாபாவை சந்தோஷப்படுத்துங்கள், நடனமாடி துள்ளி அலைபாயுங்கள், நிலா நட்சத்திரம் போல ஒளிருங்கள், மகிழ்ச்சியுடன் நடமாடி நிலா நட்சத்திரம் போல ஜொலியுங்கள். லட்டு லட்டு ஓ சிவ பாபா, கோலு மோலு ஓ சிவ பாபா, இனிமையும் அன்பும் நிறைந்த எங்கள் செல்லமான சிவ பாபா. மகிழ்ச்சியின் துளிகள் பொழியட்டும், சந்தோஷம் மழையாக பொழியட்டும், கோலு கோலு சோன சோன
பாபா